வணக்கம் நண்பர்களே. நீங்களும் 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அதை ஆல் பண்ணிட்டு மறுபடியும் 7 மணிக்கு எந்திரிக்கிற ஆளா? காலையில சீக்கிரம் எழுந்து படிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனா தூக்கம் உங்களை விட மாட்டேங்குதா? கவலையே படுதீங்க. இன்றைய வீடியோவில் அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கத்தை எளிதாக உருவாக்குவது எப்படி என்பதற்கான சில சிறந்த தந்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். அதிகாலை படிக்கும் பழக்கங்களை எவ்வாறு உருவாக்குவது என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மாணவராகவோ அல்லது உங்கள் உற்பத்தி திறனை மேம்படுத்த விரும்பும் ஒருவராகவோ இருந்தால் காலை நேரத்தை பயன்படுத்துவது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். அதிகாலை நேரம் அமைதியானது, கவனச்சிதறல் இல்லாதது. இது கடினமான பணிகளுக்கு சிறந்த நேரமாகும். ஆனால் இந்த பழக்கங்களை எப்படி உருவாக்குவது? இங்கே சில எளிய வழிமுறைகள் உள்ளன. முதல் படி திட்டமிடுதல். முதல் நாள் இரவே நீங்கள் என்ன படிக்கப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கவும். உங்களுக்கு ஏற்ற ஒரு நிலையான நேரத்தை அமைக்கவும். ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் எழுந்திருப்பது முக்கியம். உங்கள் படிக்கும் இடத்தை ஒழுங்காகவும் அமைதியாகவும் வைத்திருங்கள். இது உங்கள் கவனத்தை அதிகரிக்க உதவும். இப்போது பழக்கங்களை எவ்வாறு தொடங்குவது என்று பார்ப்போம். மிக முக்கியமான ஒன்று, அலாரம் அடித்தவுடன் எழுந்துவிடுங்கள். ஸ்னூஸ் பொத்தானை அழுத்தாதீர்கள். மிகவும் கடினமான வேலையுடன் தொடங்க வேண்டாம். எளிதான அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு பாடத்துடன் தொடங்குவது வேகத்தை உருவாக்க உதவும். காலை நேரத்தில் உங்கள் கவனம் சிறப்பாக இருக்கும். அதை சரியாக பயன்படுத்துங்கள். உங்கள் தொலைபேசி மற்றும் பிற கவனச்சிதறல்களை அணைத்து விடுங்கள். முழு கவனம் படிப்பில் இருக்க வேண்டும். ஃபோமோடோரோ நுட்பத்தை பயன்படுத்தவும். 25 நிமிடங்கள் படித்துவிட்டு 5 நிமிடங்கள் ஓய்வு எடுங்கள். ஒரு பழக்கத்தை உருவாக்குவதற்கு நிலைத்திருத்தல் மிக அவசியம். சவால்கள் வந்தாலும் தொடர்ச்சியாக செய்யுங்கள். சிறிய இலக்குகளுடன் தொடங்குங்கள். பின்னர் படிப்படியாக நேரத்தை அதிகரிக்கவும். சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள். அதிகாலை படிக்கும் பழக்கத்தின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். இது உங்கள் கல்வி மற்றும் வாழ்க்கையில் வெற்றி பெற எப்படி உதவும் என்று பார்க்கலாம். அதிகாலையில் படிக்கும் பழக்கம் ஏன் முக்கியம்? இந்த நேரத்தில் படிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? அதிகாலை படிப்பதால் கிடைக்கும் பல நன்மைகளில் சில அதிக கவனம், மனத்தெளிவு மற்றும் நாள் முழுவதும் உங்கள் உற்பத்தி திறன் அதிகரிப்பது ஆகியவை. அதிகாலையில் உலகம் அமைதியாக இருக்கும். இது கவனச்சிதறல் இல்லாத சூழலை வழங்குகிறது. இதனால் நீங்கள் முழு கவனத்துடன் படிக்கலாம். தூக்கத்திற்கு பிறகு உங்கள் மனம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும். இது அதிக கவனம் செலுத்தவும் சிக்கலான விஷயங்களை எளிதில் புரிந்து கொள்ளவும் உதவுகிறது. அதிகாலை படிப்புக்கு பின்னால் உள்ள அறிவியல் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். அதிகாலையில் உங்கள் மூளையின் நினைவாற்றல் மற்றும் கற்றல் பகுதிகள் அதிக சுறுசுறுப்பாக இருக்கும். இது புதிய தகவல்களை சேமிக்க உதவுகிறது. காலை வேளையில் விழிப்புணர்வை அதிகரிக்கும் கார்டிசோல் ஹார்மோன் உச்சத்தில் இருக்கும். இது உங்களை அதிக கவனம் செலுத்த வைக்கிறது. முன்னதாகவே உங்கள் இலக்குகளை முடிப்பதால் மன அழுத்தம் குறைந்து நாள் முழுவதும் உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும். உங்கள் முன்னேற்றத்தை தவறாமல் பகுப்பாய்வு செய்து தேவைக்கேற்ப உங்கள் அட்டவணை மற்றும் அணுகுமுறையை சரி செய்யுங்கள். அதிகாலை படிக்கும் பழக்கம் ஒரு சிறந்த முதலீடு. தொடர்ச்சியான முயற்சி மூலம் நீங்கள் உங்கள் இலக்குகளை அடையலாம். வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நீங்க காலையில வழக்கமா எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.